Okay, hi everyone. நம்ம இன்னைக்கு அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.5ல ஃபர்ஸ்ட் ஃபிஃப்த் பார்ட் பார்க்க போறோம். மற்ற பார்ட்லாம் அதர் வீடியோஸ்ல இருக்கு, ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்யூஷனை. என்ன கொஸ்டின்னா 6 மைனஸ் 216 எக்ஸ் ஸ்கொயர். இது நல்லா பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ இதே எதுக்காக ஸ்கொயர் ஆக்கணும்? 3 எதோட ஸ்கொயரா? 3 வந்து எதோட ஸ்கொயரும் கிடையாது. அதனால நமக்கு என்ன பண்ண முடியாது, இது எடுக்க முடியும்னா ஜஸ்ட் வந்து 3 வெளியில எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? 3 மைனஸ் இந்த 26 216 வந்து நம்ம 6 டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா 36 வரும். டிவைட் பண்ணும். 6 3s are 18 இல்லையா? அதுக்கப்புறம் 20 21. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6 6 6 ஆர் 36 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதை எதுக்கு பண்ணினா ஒரு கிளாரிட்டிக்காக தான் பண்ணேன். 6 வெளியில் எடுத்தால் 36 வரும். ஸோ இப்போ வந்து 36 எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? 6 எதோட 36 எதோட ஸ்கொயர்? 6ஓட ஸ்கொயர். கொஞ்சம் ஈஸியாக இருக்கா? ஸோ 1 மைனஸ் 36ஓட ஸ்கொயர்னு போடும்போது 6 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ கொஞ்சம் எப்படியாவது ஒரு ஃபார்முலா கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத நம்மளோட மெயின் எய்மாக இருக்கணும். ஸோ இந்த 6 வழக்கம் போல் தனியாக வச்சுக்கோங்க. 1 மைனஸ் 6x த ஹோல் ஸ்கொயர். புரியுதுதா? இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி வந்துருச்சா இல்லையா? சரி, பார்த்தீங்கன்னா 6x ஏ ஸ்கொயர். இப்போ 1 ஸ்கொயர் 1 வந்து நம்ம 1 ஸ்கொயரும் போட்டுக்கலாம். ஏன்னா 1 ஸ்கொயரும் 1 தான். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. நமக்கு என்ன தெரியும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. இதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா இல்லையா? என்ன பண்ணுவோம்? ஹியர் போட்டுக்கலாம். ஹியர் ஏ என்னவா இருக்கு? ஏ இஸ் ஈக்குவல் டு 1 இல்லையா? ஸோ 1 and b is equal to என்னவா இருக்கு? b is 6x. so b is equal to 6x ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 6 into a minus b into a plus b ன்னு எழுதணும், இல்லை a plus b ன்னு எழுதணும். ஸோ a என்னவா இருக்கு? 1. ஸோ a plus b. ஓகேவா? b வந்து நமக்கு 6a b. அடுத்து வந்து a minus b எழுதணும். a minus b மைனஸ் வந்துட்டு சாரி மைனஸ் 6x. அவ்வளோதான், கொஷின் முடிஞ்சிருச்சு. என்ன அதுக்குள்ள முடிஞ்சிருச்சான்னு பார்க்குறீங்களா? அவ்வளோதான். கொஞ்சம் சிம்பிளா நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னா கொஷின் வந்து முடிஞ்சிடும். ஸோ இதோட ஆன்சர் எழுதிக்கலாம். ஆன்சர் கொடுத்துருக்க கொஷின் அப்படியே எழுதிக்கோங்க. 6 மைனஸ் 216 எக்ஸ் ஸ்கொயர், சரியா? ஈக்குவல் டு 6 இன்டூ 1 பிளஸ் 6x into 1 minus 6x. அவ்வளோதான் உங்களோட ஆன்சர் வந்து. ஸோ கொஸ்டினை கொஞ்சம் லிகேட் பண்ணிக்கலாம். இதில் 6 வந்து இதோட ஸ்கொயரும் இல்லை, அதனால 6 வெளியில் எடுத்து பார்த்தா 36 கிடைச்சிது. அப்போ 36 வந்து வெளியில் எடுக்கும்போது 6 ஸ்கொயர்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால அந்த 36 எடுத்தோம். இல்லைன்னா வேற ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லா சபையும் ஒரே மாதிரி சால்வ் பண்ண முடியாது. இங்கே என்னாச்சு? 1 வந்து 1 ஸ்கொயர் எழுதிக்கலாம். 6x ஸ்கொயரை ஓல 6x தான் ஹோல் ஸ்கொயராக எழுதிருக்கேன். அப்போ தான் நமக்கு இந்த ஃபார்மேட்டில் வரும். ஸோ ஏ வந்து 1, பி வந்து 6xன்னு இருந்தால் ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஃபார்முலா அப்ளை ஆகும். ஸோ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஏ வந்து 1, பி வந்து 6. புரிஞ்சிருச்சா? ஸோ ஆன்சர் வந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 5th கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நம்ம 6th கொஸ்டின் பார்ப்போம். ஸோ 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்து 4th கொஸ்டின் மாதிரியே இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஒரு 2 ஆட் பண்ணணும். இதில் என்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். 1 by a ஸ்கொயர் மைனஸ் 18 இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? 16ங்கிறது இருந்துச்சுன்னா நம்ம 4 ஸ்கொயர்னு எழுதிடலாம். இதுலேருந்தே நமக்கு தெரியுது ஒரு -2 அதுலேருந்து வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதில் டைரெக்டாகவே நமக்கு ஆன்சர் இருக்குது. நம்ம ஆடு சப்ராக்ட்லாம் பண்ண வேண்டாம். ஸோ என்ன பண்ணலாம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் அதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஒரு +2 -2 போட வேண்டியது இருந்து. இப்போ இதை பாருங்கள், இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். -2 -18 போட்டுக்கலாம். சாரி -16 போட்டுக்கலாம். ஏன்னா -2 -16 ரெண்டையும் சேர்த்தா என்ன வரும்? யுவர் ஆன்சர் வில் பி 18 இல்லையா? ஸோ அதை தான் நான் எப்படி எழுதியிருக்கேன். இப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் -2 எப்படி இருக்கா? எப்படி வரும்னா -2 இன்டூ ஏ இன்டூ 1 by a. அதே மாதிரி தான் பழைய சம், அந்த 4th சம் பார்த்துருந்தீங்கன்னா இதில் ரொம்ப உங்களுக்கு டவுட் இருக்காது. எனிவேஸ் இதான் -2ab. ஸோ -2 வரதுனால இதை ஃபுல்லாகவே நான் என்னன்னு எழுத போறேன்னா வேணா ஃபார்முலா இங்கே எழுதிக்கலாம். எப்பவும் நம்ம எழுதுகிற மாதிரி இதில் கண்டிப்பாக ஃபார்முலா எழுதியே ஆகணும். ஸோ ஃபார்முலா எழுதுவோம்.
இதில் என்ன எழுத போகிறேன்னா இந்த 3 டேர்ம்ஸையும் கிளப் பண்ண போகிறோம். அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ளஸ் இல்லை இதில் மைனஸ் இருக்குது மைனஸ் 2ab. இந்த இதுக்கு ஃபார்முலா என்ன இஸ் ஈக்குவல் டு a minus b the whole square. ஓகேங்களா? அப்போ ஹியர் நம்ம எப்பவும் எழுதுற மாதிரி இங்க a என்னவா இருக்கு, a ஏவா தான் இருக்கு. ஆனா bக்கு பதிலாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1/a கிடைச்சிருக்கு. அதனால bக்கு பதிலாக 1/a எழுதிக்கலாம். ஸோ இந்த 3 டேர்மே நம்ம இப்போ கிளப் பண்ணிடுவோமா? என்ன வரும், a இதான் ஆன்சர் இல்லையா, a minus b the whole square. a minus b என்னது 1/a 1/a the whole square. இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த 3 டேர்மையும் சேர்த்துட்டோம். சேர்த்து ஆன்சர் எழுதியாச்சு. மைனஸ் இப்போ 16 எப்படி எழுதலாம், 4 ஸ்கொயர் எழுதலாம். பழைய சம் ஞாபகம் இருக்குங்களா, அதே மாதிரி 16 4 ஸ்கொயர் எழுதிட்டா இப்போ திரும்ப என்ன ஃபார்முலாவில் இருக்கு, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கு. அதை டக்குன்னு எழுதிக்கோங்க. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டு a மைனஸ் b. ஓகேவா? ஸோ இங்கே ஹியர் a என்னவா இருக்கு, a இஸ் ஈக்குவல் டு a தான், வேற ஒன்றும் இல்லை. b இஸ் ஈக்குவல் டு 1/a இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன, சாரி a இஸ் ஈக்குவல் டு, பார்த்தீங்களா கன்ஃபியூஸ் ஆகாம, a வந்து a மைனஸ் 1/a, b வந்துட்டு 4ன்னு இருக்கு. ஓகேவா? 4 வந்துட்டு இங்க இருக்கு. இது ஃபுல்லாவே நம்மளோட a, இது மட்டும்தான் நம்மளோட b. ஸோ ஆன்சர் என்னன்னு எழுதணும், இதுல a பிளஸ் b எழுதணும். a என்னது, a மைனஸ் 1/a, a மைனஸ் 1/a எழுதியாச்சு. தான் a பிளஸ் b வந்து பிளஸ் 4. அதே மாதிரி a மைனஸ் b எழுதுனா ஃபர்ஸ்ட் a எழுதிக்கோங்க. ஏன்னா a மட்டும் இல்லை, a மைனஸ் 1/a மைனஸ் 4 புரிஞ்சுச்சா? ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கேன். a பிளஸ் b a மைனஸ் b, ஏங்கிறது a பிளஸ் 1/a, bங்கிறது b. ஸோ இதில் தான் நம்மளோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சம் மாதிரியே தான் எப்படியாவது நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியுமா, கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தான் எப்போவுமே நம்ம அல்ஜிப்ரால கொஞ்சம் வித்தியாசமாக சால்வ் பண்ணிட்டே வரணும். ஸோ இதோட ஆன்சர் ஸ்டெப் எடுத்துக்கலாம். ஆன்சர் a ஸ்கொயர் பிளஸ் 1/a ஸ்கொயர் மைனஸ் 18 இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் 1/a பிளஸ் 4 எழுதிக்கணும். அதே மாதிரி தெளிவாக எழுதிக்கோங்க. a பிளஸ் 1 a மைனஸ் 1/a மைனஸ் 4 இதோட ஆன்சர். இது ரெண்டும் தான் இதோட ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஒன்றும் இல்லை, 2 ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ஆனால் ஏங்கிறது வெறும் ஏ மட்டும் இல்லை, 2 டேர்மாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட்ல ஏங்கிறது ஏ தான், ரெண்டாவது ஏங்கிறது a minus 1/a. So hope you understood this question. Thanks for watching. Bye.